மைக்க வைடா நீ மோல ஆ, ஃபர்ஸ்ட் வெளில போடா. சொல்றேன்ல மைக்க ஃபர்ஸ்ட் வெளில போ நீ மோல. புரியல சார். புரியல என்ன புரியல? உங்க புரியல அம்மா வாடி போடுங்க பேசுவீங்க, உங்க ஒய்ஃப் இப்படி பேசுவீங்க, அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? சார். என்ன காரணம்? மூத்த பையன் பாசம் குறைஞ்சிடுச்சோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. தம்பிங்க 2 பேர் பண்ணா அது கிடையாது, ரொம்ப சைல்டிஷா இருக்கும். ஆ. பட் இருந்தாலும் இது நான் ரொம்ப கோத்ரூ பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல இருந்து. இந்த கொஸ்டினை நான் எதிர்பார்க்கல. அம்மான்னு சொல்லுவாங்கன்ற, அம்மா எப்படி கூப்பிடுங்க நான் மறந்துட்டேன். மாவா மீயா அது இவ்வளவு சொல்லும்போது இன்னும் கூப்பிடணும் எனக்கு ஆசை. 17 வருஷம் ஆனதுனால எப்படி கூப்பிடுவோன்னே ஆமா, உங்களுக்கு இவங்களாம் மறந்துருச்சு. கூப்பிடுவாங்கல்ல, இன்னும் கூப்பிடணும் எனக்கு ஆசை. ஆனா நிஜமா கூப்பிட முடியல. அவங்களுக்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுக்கான வாய்ப்பு அவங்க குடும்பத்துல அவங்க அம்மாவும் இனிஷியேட் பண்ணல, அப்பாவும் இனிஷியேட் பண்ணல. கல்யாணம் ஆகி ஒரு 2 நாள்லயே 2வது நாள் ஆப்வியஸா ப்ரொவிஷன் வாங்குவோம். 2000 ரூபாய் ஆச்சு எங்க 2 பேருக்கு. ஏன்னா ஒரு உப்பு கூட கிடையாது. கல்யாணம் ஆகி மறுநாள் அவங்க சொன்னாங்க, இதுவே எங்க அம்மாவா இருந்தாக்கா இருக்கிறத வச்சு சமைப்பாங்க. சட்னி செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கடுகு உளுந்து போட்டா தாளிக்கிறதுக்கு போடணும். எங்க அம்மா இவ்வளவு போடவே மாட்டாங்க. நீ என்ன இவ்வளவு போடுற? ஈவன் தோ அவங்க அம்மா பையனா இல்ல அப்படின்னு நினைச்சா கூட அவங்க அம்மா என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே பிடிக்கும். எனக்கு ரொம்ப அம்மா பையனா இருக்கணும்னு தான் ஆசை சின்ன வயசுல இருந்து. எனக்கு மறுபடியும் அம்மாவா இருந்தாங்கன்னா அவங்கள இன்னும் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். இது வரைக்கும் அவங்கள பார்த்துக்கிறத விட நான் ட்ரிபிள் மடங்கு நல்லா பார்த்துப்பேன். உங்க அம்மாவை நீங்க இப்ப கூப்பிடுற இந்த மேடையில வார்த்தையா இருந்தா அம்மான்னா எப்படி கூப்பிடுவீங்க? நீங்க சின்ன வயசுல ஞாபகம் இல்லைன்னு இப்ப கூப்பிடுறாரு. அம்மான்னு ஃபுல்லா வாயை திறந்து அம்மான்னு கூப்பிடணும், கத்தணும். அதாவது செய்யுங்கன்னு சொல்றேன். அம்மா நீங்க அம்மாவை எப்படி கூப்பிடுவீங்க? எங்க மாமா பாமான்னு தான் கூப்பிடுவேன். எப்பயாவதும் எங்க அப்பா அம்மாவுக்குள்ள சண்டை நடந்தாலும் எங்க அண்ணன் தம்பி ஏதோ பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா எத்தா கத்தா எத்தா விடுத்தா அப்படிப்பேன். அவங்க உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? என்னை எப்போதுமே மணிப்பிள்ள மணியாரு. எங்க அப்பா என்னை திட்டினாரும் வச்சுக்கங்களேன், நான் சாப்பிடாம போய் படுத்துக்குவேன். எங்க அம்மா பிடிச்சி எங்க அப்பா திட்டுவாரு. எங்க அம்மா என்னைய திட்டவே மாட்டாங்க என்ன ஒன்னாலும். நீங்க எப்படி உங்க அம்மாவை கூப்பிடுவீங்க? மான் தான் கூப்பிடுவேன். ஆமா. ஆனா இப்ப மேரேஜுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒய்ஃபையும் மான் கூப்பிடுறேன். இப்ப இவங்க கிட்டயும் இது மாதிரி பேச ஆரம்பிச்சா, இப்ப வெளியே வந்து மா அப்படின்னு கூப்பிட்டா 2 பேரும் திரும்பி பாக்குறாங்க. என்ன 2 பேரும் திரும்பி பாக்குறாங்க. உடனே என்ன பண்ணியாச்சு, அம்மாவை மட்டும் கொஞ்சம் லவுடா மா அப்படின்னு கூப்பிடுறது, இவங்க கிட்ட கொஞ்சம் சாஃப்டா மா என்னம்மா பண்ற அப்படின்றது. நான் எப்பவுமே வாடி போடின்னு தான் கூப்பிடுவேன் சார். அம்மா வந்து ஒரு ஃப்ரெண்டு எப்படி கூப்பிடணும் அது மாதிரி. என்னடி பண்ணுகிற, என்னடி சமைச்ச, என்ன என்னடி சமைச்ச? பொண்டாட்டி பசிக்குது. கூப்பிடுற பழக்கம் இதே பழக்கம் தானே? இல்ல அதை விட கொஞ்சம் ஆஷா தான் பொண்டாட்டி கிட்ட போவோம் சார். பொண்டாட்டியே வல்கரா தான் பேசுவோம். வல்கரா பேசுவீங்களா? நீங்க அம்மாவை பேசுறீங்க ஓகே, பட் அத நீங்க ஜஸ்டிஃபை பண்ணி வைஃப நீங்க வல்கரா பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது நீங்க பேசக்கூடாது சார். நீங்க சொல்ல வர்றது புரிஞ்சிருச்சு. மைக் அவங்க ஒய்ஃப் கேக்குறாங்க, கொடுங்க. அவங்க அம்மாவை வாடி போடின்னு கூப்பிடுற உரிமையும் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து பேசுறதும் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அன்பு தான் சார். சார், இப்போ இந்த ஷோல நம்ம எல்லாருமே பேசுனதை கேட்டோம். நீங்க உங்க அம்மாவை எப்படி கூப்பிடுங்க அப்படின்னு கேட்டோடனே நிறைய பேருக்கு இங்க அம்மாக்களை விரும்புற பசங்களுக்கே நிறைய அதுல முரண் இருக்கு, நிறைய கோபம் இருக்கு. இது மாதிரி பேசக்கூடாதுங்கிற ஆதங்கமும் இருக்கு இல்லையா? நீங்க ஏன் இப்படி பேச ஆரம்பிச்சீங்க? சின்ன வயசுல இருந்து யாரை பார்த்து இதை கத்துக்கிட்டீங்க? ஏன்னா உங்களுக்கும் யாராவது ஒருத்தர் பார்த்து கத்துக்கிட்டீங்களா? எந்த இடத்துல இருந்து இது ஆரம்பிச்சது? இல்ல சார், எனக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டுங்க பழக்கத்தை விட எங்க அப்பா வந்து ஒரு சைலண்ட் கேரக்டர். எங்க அப்பா வந்து என்கிட்ட பேச மாட்டார், பழக மாட்டார், கொஞ்சம் மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். எனக்கு புத்தி தெரிஞ்ச வயசுல இருந்து எங்க அம்மா தான் எல்லா விஷயத்திலும் மோட்டிவ் பண்ணுவாங்க. மண்ணில் போய் ஊந்து முட்டி தேய்ச்சின்னு வந்தோமா, முட்டி தேய்ச்சின்னு நல்லா தேய்ச்சிக்கோ, காஞ்சிரும், பயப்படாத, விளையாடுறத மறந்துடாத, திருப்பி போய் விளையாடு அப்படின்னு மோட்டிவ் பண்ணுவாங்க. அப்போ அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டுங்களும் பழகினாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தான் நம்ம எப்பவுமே ஒரு அதிகப்படியான நாட்களை கழிக்கிறோம். அதை வந்து வீட்டில் எனக்கு கழிக்கும் போது எங்க அம்மா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே தெரிஞ்சாங்க. ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே தெரியும் போது எங்க அம்மாவை வந்து நான் ஒரு ஃப்ரெண்டு எப்படி வா மச்சான், போ மச்சான், வாடா அது மாதிரி கூப்பிடும் போது அம்மாவையும் வாடி பொடின்னு கூப்பிடுறதுல ஒரு பயங்கர அன்னோன்யம் கிடைச்சது. உலகத்துல இருக்கிற புனிதமான உறவே அம்மா தான். அந்த அம்மான்ற உறவுக்கு நான் அம்மான்னு ஒரு பேர் வச்சு அம்மா கூப்பிடுறதுனால அம்மா கிடையாது. அம்மாவை அடி மனசுல இருந்து என்ன கூப்பிடுறோமோ அதான் அம்மா. அதே அன்பை எங்க ஒய்ஃப் என்கிட்ட காமிக்கிறாங்க. அதாவது அதை விட கொஞ்சம் அதிகமாகவே காமிக்கிறாங்க. அதனால அம்மாவை விட அதிக அன்பு காட்டுற பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட காட்டுற ஒரு இதை தான் வல்கரா யூஸ் பண்றேன். மைக்க வைடா நீ மோல ஃபர்ஸ்ட் வெளில போடா. சொல்றேன்ல மைக்க ஃபர்ஸ்ட் வெளில போ நீ மோல. புரியல சார். புரியல என்ன புரியல? உங்க அம்மா வாடி போடுங்க பேசுவீங்க, உங்க ஒய்ஃப் எப்படி பேசுவீங்க, அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? சார், எங்க அம்மா நான் பேசுறேன், என் ஒய்ஃப் நான் உங்க அம்மா வந்த ஸ்டேஜ்ல வந்து இப்படி பேசுவீங்களா? சார், என்னுடைய அன்பை நீங்க எப்படி காட்டுவீங்கன்னு கேட்டீங்க, நான் அதை சொல்றேன். ரியாலிட்டியில இப்ப நான் இப்ப பேசுனதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த ஸ்டேஜ்ல எனக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குல்ல? ஆமா, அப்படிதான் நான் பேசணும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நான் உங்ககிட்ட எப்படி கேள்வி கேட்கணும்? சார் ஏன் சார் இப்படி பேசுறீங்க அப்படிதான் கேட்கணும். வச்சுட்டு மைக் வச்சுட்டு வெளில போடானா என்ன என்ன ஆகுது உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல?
ஒரு எமோஷன் ஆகுது. என்ன இவர் தேவையில்லாம எதுக்கு இப்படி பேசுறாரு? இப்ப என்ன நடந்துச்சு? உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? இப்ப புரியுது நீங்க என்ன சார். சொல்றீங்க உங்களை டிஃபெண்ட் பண்றதுக்கு? சார் எங்க அம்மா பேச நீங்க ஏன் சார் இப்படி பேசுறீங்க? ஆமா சார். சார் அது உங்க அம்மாவா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம். உங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது எதுவுமே வெளில தெரியாது. நீங்க ஒரு சபைக்கு வரும்போது எங்க அம்மாவை நான் இப்படி பேசுறேன், ஆனா வாடி போடின்னு ஒன்று சொல்றேன், என் மனைவியை அதை விட வல்கரா பேசுவேன் நம்ம ஒன்று சொல்றோம்ல, ஓகேங்களா? உங்களை பார்த்து தான் உங்க குழந்தைங்க வளருது. ரொம்ப உங்களை பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த சபைக்காக வந்து எங்க அம்மாவை நான் இப்படி தாங்க கூப்பிடுவேன், நீங்க நடிக்கல, ஓகேங்களா? நீங்க ஆமா. நடிக்கல, மனசுல இருந்து சொன்னீங்க. அதே மாதிரி ஒய்ஃபும் சொன்னாங்க, சார் அப்படி பேசுவாரு, எங்களுக்கு அன்பை கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க, அவங்க அம்மா பாராட்டுவாங்கன்னு சொல்றாங்க. நீங்க கூப்பிடுங்க. உங்க அம்மாவை எப்படி கூப்பிடணுங்கிறது உங்க அம்மாவுக்கும் உங்களுக்கானது, உங்க மனைவிக்கும் உங்களுக்குமானது. ஆனா இந்த சமூகத்துக்கு நீங்க பார்க்கும்போது என்ன பார்வையில தெரியுதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. எங்க அம்மா இதை விட வல்கரா பேசுவேன் சார் அப்படின்னா, இவர் அம்மாவே மதிக்காத ஒரு போல இருக்கு, அம்மாவுக்கு எதையுமே செய்யாத ஒரு போல இருக்கு, இவர் ஒரு குறைந்தபட்சமா அம்மாவுக்கும் மனைவிக்கும் எப்படி மரியாதை கொடுக்கணும்னே தெரியாம ஒரு ஆணாதிக்க சிந்தனை உள்ள ஒரு மனிதன் போல இருக்குங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் இருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களை பார்த்து வளர்ற குழந்தை நாளைக்கு அவன் ஒய்ஃபை இப்படி பேசலாம், அவங்க அம்மாவை இப்படி பேசலாம் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்துக்கு உங்களை உதாரணம் எடுத்துக்கூடாது. உங்கள்கிட்ட இருந்து என்ன தெரியுங்களா எடுத்துக்கணும்? அம்மா மேல மூர்க்கத்தனமான பாசம் வச்சிருக்காருயா. எங்க அப்பா ஒரு இடத்துல எனக்கு சொல்லி கொடுக்கல, எங்க அம்மா நின்று எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்கல்ல, எங்க அம்மா தான் சார் இன்னைக்கு நான் உட்கார்ந்துருக்க காரணம் அப்படிங்கிற அந்த அடையாளம் தான் வெளியில போகணும். உங்களை பத்தின இந்த அடையாளம் வெளியில போங்கிறதுக்கு தான் இதை இப்பவே நிப்பாட்டி உங்கள்கிட்ட சொன்னேன். திட்டியும் நம்ம ஒரு இடத்துல வசைப்பாடியும் தான் நம்ம பாராட்ட பண்றதுங்கிறது உங்களுக்கு சரியா இருக்கலாம், அடுத்த தலைமுறைக்கு அது சரியா இருக்காது. இப்ப நான் இப்ப பேசினது எனக்கு சரியா இருக்கலாம், ஆனா அடுத்த தலைமுறைக்கு அது சரியில்லை. ஒரு ஹோஸ்டா அது தப்பு. நான் வந்தால போடான்னு சொல்றதுக்காக இங்க வரல. எனக்கு நீங்க கெஸ்ட், நீங்க தவறா பேசினாலும் என்னுடைய கெஸ்டா தான் உங்களை இங்க கூப்பிட்டுருக்கேன். அதனால இங்க இருந்து எடுத்தும் போது நீங்க என்னுடைய நண்பரா தான் வெளியில போகணுமே தவிர நீங்க ஒரு மாற்றத்திற்கான விஷயமா தான் நீங்க எடுத்துட்டு போகணும்னு நான் விரும்புறேன். ஓகே சார்.